வணக்கம் மாணவ தங்கங்களா, நலமா இருக்கீங்களா? 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி யூனிட் 15ல இம்பார்ட்டன்டான ஒரு 3 மார்க் கொஸ்டின் பார்க்க போறோம். இது புக் இன்சைட் கொஸ்டின்மா. இந்த ப்ரிப்பரேஷன் ஆஃப் பேக்கலைட்டை அந்த ஸ்ட்ரக்சரை பார்த்துட்டு நிறைய பிள்ளைங்க படிக்காம போயிடுவாங்க. கண்டிப்பாக அது ரொம்ப ரொம்ப ஈஸி, கஷ்டம்லாம் கிடையாது. சரிங்களா? நம்ம வீடியோ பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஈஸியாக அந்த 3 மார்க் வாங்க முடியும். ஏன்னா கம்பல்சரியில் 3 மார்க்கு அதை கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் கவனமாக கவனிங்க. ஸோ ஒரு ப்ரிப்பரேஷன் ஆஃப் பேக்லைட்ன்றது ஒரு பாலிமர் தான் நமக்கு, சரிங்களா? பாலிமர்ஸ்னால் கண்டிப்பாக நம்ம என்ன எழுதுனா என்ன டைப், என்ன மோனோமர்ஸ் அங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கணும். யாரை யூஸ் பண்ணுறாங்க வந்தீங்க அப்படின்னா ஃபீனாலை யூஸ் பண்ணுறாங்க. நமக்கு தெரியும் பென்சிடிங்கில் OH இருந்தால் ஃபீனால். அப்புறம் வேறு யார் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபார்மால்டிகைடு. இவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரியாக்ஷன் பண்ண வைக்கிறாங்க. என்ன டைப்னு பார்த்தீங்க அப்படின்னா கண்டென்சேஷன் பாலிமரைசேஷன் படி என்ன பண்ணுது அப்படின்னா அந்த ரியாக்ஷன் நடக்குது. அது என்ன சார் கண்டென்சேஷன் பாலிமரைசேஷன் அப்படின்னா இவங்க ரியாக்ட் ஆகும்போது சிம்பிள் மாலிகுல்ஸ் லைக் வாட்டர், அமோனியா அந்த மாதிரியான ஆள்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரிமூவ் ஆவாங்க. அப்படி பார்த்தோம் அப்படின்னா இங்கே நமக்கு வாட்டர் வந்து ரிமூவ் ஆக போகுது. ஓகேவா? ஸோ இது எடுத்தோடனே ஒரே ஸ்டெப்பில் கிடைக்குமா அப்படின்னா கிடைக்காது. இது 2 ஸ்டெப்பாக நடக்குது. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன நடக்குது அப்படின்னா இந்த ஃபீனாலும் ஃபார்மால்டிகைடு ரியாக்ட் ஆகி நமக்கு ஆர்த்தோ ஹைட்ராக்சில் மெத்தில் ஃபீனாலையோ இல்லை பேரா ஹைட்ராக்சில் மெத்தில் ஃபீனாலையோ கொடுக்கும். இந்த ஆர்த்தோ பேரா ஹைட்ராக்சில் மெத்தில் ஃபீனால் இருக்குல்ல, அது என்ன ஆகும் அப்படின்னா ஃபர்தர் ரியாக்ஷன் ஆகி நமக்கு நவலாக் அப்படின்ற ஒரு காம்பவுண்டை கொடுக்கும். ஸோ அந்த நவலாகை வச்சு என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபர்தராக அந்த ஃபார்மாலிட்டி ரியாக்ட் ஆகும்போது நம்ம நினச்ச பேக்லைட் கிடைக்கும். ஸோ வாங்க எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன நடக்க போகுது அப்படின்னா இந்த ஃபீனாலுக்கும் ஃபார்மாலிட்டிக்கு இடையில் ரியாக்ஷன் நடக்க போகுது. கவனிய தங்கங்களா, ஃபீனால் ரியாக்ஷன் வித் என்னதுமா ஃபார்மால்டிகைடு. ஓகேவா? ஃபார்மால்டிகைடு ரியாக்ட் ஆகுது. பிரசன்ஸ் ஆஃப் ஆசிட் கேட்டலிஸ்ட் ஆர் பேசிக் கேட்டலிஸ்ட் சொல்கிறாங்க. ஸோ எனிதிங் போட்டுக்கலாம். இப்போ என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கவனமாக கவனிங்க தங்கங்களா, நமக்கு ஆர்த்தோ ஹைட்ராக்சில், நல்லா கவனிங்க, ஆர்த்தோ ஹைட்ராக்சில் என்னதுமா மெத்தில் ஃபீனாலோ இல்லை பேரா ஹைட்ராக்சில், இது ரெண்டுமே மிக்சராக நமக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? இல்லைனா பேரா ஹைட்ராக்சில் மெத்தில் ஃபீனாலோ கிடைக்கும். ஓகேவா? இதுதான் நான் சொன்ன அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. சரிங்களா? சரி, இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு முடிஞ்சிச்சு. செகண்ட் என்ன நடக்கணும் அப்படின்னா நமக்கு நவலாக் வந்து ஃபார்ம் பண்ணணும். அதை எப்படின்னு சார் சொல்ல போகிறேன், கவனமாக கவனிங்க. நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா நான் ஏற்கனவே எடுத்த மாதிரி ஆர்த்தோ ஹைட்ராக்சில் மெத்தில் ஃபீனால் எடுத்துக்கிறேன். சரிங்களா? CH2OH. அதே மாதிரி இன்னும் எடுத்துக்கோங்க. ஏன்னா எப்படி நவலாக்ஸோட ஸ்ட்ரக்சர் எழுதணுன்றதுக்காக சார் சொல்ல போகிறேன். புக்கில் இந்த ஸ்டெப்பு கிடையாது, அதனால் கவனமாக கவனிங்க. CH2 என்னதுமா OH எடுத்துட்டேன். ரைட்டா? இப்போ என்ன நடக்குதுன்னா இது 2 பேரும் சேர போகிறாங்க. எப்படின்னு கவனிங்க. இங்கே என்ன இருக்கும், ஹைட்ரஜன் இருக்குது நமக்கு தெரியும். ரைட்டாயா? இப்போ என்ன நடக்க போகுது அப்படின்னா இந்த OH இந்த H சேர்ந்து வாட்டர் மாலிகுல் ரிமூவ் ஆகிரும். ரிமூவ் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா ரிமைனிங் பார்ட்டை நீங்கள் அப்படி எழுத வேண்டியதான். எப்படி எழுதுறீங்க கவனிங்க. இப்போ அதை அப்படி எடுத்து எழுதுங்க. லிசன் கேர்ஃபுல்லிமா, ரொம்ப ரொம்ப முக்கியம், ரொம்ப சிம்பிளும் கூட. CH2 வந்துருச்சா? அடுத்து இந்த பாயிண்ட் இப்போ எழுதுங்க OH. இங்கே CH2 போடுங்க. இங்கே எப்படி இந்த OH வந்து இந்த ஹைட்ரஜன் ரியாக்ட் ஆச்சோ அதே மாதிரி இந்த யூனிட் என்ன பண்ணும், இன்னொரு இதே மாதிரி இருக்கக்கூடிய ஆர்த்தோ ஹைட்ராக்சில் மெத்தில் ஃபீனாலோட ரியாக்ட் ஆகும். அப்போ அப்படி போட்டுருங்க. அப்போ இந்த பக்கம் ஒரு ஜாயிண்ட் வந்துடும். அப்போ இது N டைம்ஸ் போட்டுருங்க. போட்டிங்கன்னா இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நவலாக் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த ஸ்ட்ரக்சர் புரிஞ்சா இதை N டைம்ஸ் போட்டுக்கோங்க. சரியா? இப்போ இது எப்படி நடந்திருக்கும் அப்படின்னா புக்கில் எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா அதையும் சார் சொல்லிடுறேன். ஏன்னா இது உங்களுக்கு புரியறதுக்காக சார் வெளியிருக்கேன். புக்கில் எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா லிசன் பண்ணுங்கள். இது இருக்காது, இந்த இது இருக்காது. உங்களுக்கு இது இல்லாமல் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சார் சொல்கிறேன். கவனிங்க. ஸ்ட்ரைட்டாக கொடுத்துருப்பாங்க CH2OH அப்படின்னு கொடுத்து இது ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டு -NH2O அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. புரியுதா? ஏன்னா இது ஃபர்தராக ஃபீனால் ரியாக்ட் ஆகி இதை கொடுக்குது அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ இப்படி தான் புக்கில் இருக்கும். முதல்ல எழுதி போட்டது உங்களுக்கு எப்படி அது வந்துச்சு அப்படின்னு சொல்கிறதுக்காக எழுதி போட்டேன். இப்போ என்ன பண்ணணும்னா இந்த நவலாக் தான் ஃபர்தராக என்ன பண்ண போகுது அப்படின்னா ஃபார்மால்டிகைடோட N டைம்ஸ், சரிங்களா, N டைம்ஸ் ஃபார்மாலிட்டி ரியாக்ட் ஆகி நமக்கு தேவையான எதை கொடுக்க போகுது அப்படின்னா ஹீட் பண்ணணும். ரெண்டையும் சேர்த்து ஹீட் பண்ணணும். ஹீட் பண்ணோம்னா நமக்கு தேவையான பேக்லைட்டை கொடுக்க போகுது. வாங்க பார்க்கலாம். சரி,
நிறைய பேர் இந்த கொஸ்டினை ஒமிட் பண்ணுறது முக்கியமான காரணமே வந்து அதனுடைய பேக்லைட்டோட ஸ்ட்ரக்சர் தான். இப்போ சாரு அந்த ஸ்ட்ரக்சரை தான் சொல்லித்தர போகிறேன். இதுதான் புக்கில் இருக்கும். அதாவது நவலாகும் n டைம்ஸ் ஆஃப் ஃபார்மால்டிகைடும் சேர்த்து ஹீட் பண்ணும்போது உங்களுக்கு பேக்லைட் கிடைக்குன்னு இருப்பாங்க. அந்த ஸ்ட்ரக்சரை சார் இங்கே எழுத போகிறேன். கவனிங்க, முதல் நம்ம நவலாக எழுதிக்குவோம். யார் யாருன்னு பாருங்கள். முதல் கவனித்தாங்க. ரொம்ப சிம்பிள் தான். நீ பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. OHCH2 அடுத்து இதே மாதிரி போடுங்க. அடுத்து ரிப்பீட்டடாக போட்டே வாங்க அதே மாதிரி. சரிங்களா? OH அடுத்து CH2. நான் என்ன போகிறேன் உங்களுக்கு தெரியுது. உங்களுக்கு நவலாக தான் போட்டுட்ருக்கேன். திரும்ப ரிப்பீட்டடாக. ரைட். OH. ஸோ இந்த பக்கம் ஒரு CH2 வந்துடும். இந்த பக்கம் போட்டுருங்க. ஏன்னா அடுத்து செயின் போய்கிட்டே இருக்கும். அதே மாதிரி இந்த பக்கம் என்ன பண்ணுங்க அப்படின்னா செயின் போய்கிட்டே இருக்கும். அதே மாதிரி இந்த பக்கம் என்ன பண்ணுங்க அப்படின்னா CH2 போடுங்க. அதே மாதிரி இந்த பக்கம் செயின் போய்கிட்டே இருக்கும். ரைட். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இது ஒரு நவலாக் யூனிட். ஓகேவா? ரைட். இதே மாதிரி இன்னொன்று கீழே இதே மாதிரி வரைஞ்சிக்க போகிறோம். இந்த 2 நவலாகும் என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபார்மால்டிகளோட ரியாக்ட் ஆகும். நல்லா கவனிங்க. ஃபார்மால்டிகளோட ரியாக்ட் ஆகும். C+OH. சரிண்ணா, இதுக்கு கீழே ஒன்று வரைஞ்சிக்கிறேன். கவனிங்க, ஒரு நவலாக் வரைகிறேன். கவனிங்க, ஒரு நவலாக் வரைகிறேன். அது ஒன்றுக்கு மட்டும் எப்படி நடக்குன்னு நான் சொல்கிறேன். OH இங்கிட்டு CH2 இங்கிட்டு CH2 இந்த மாதிரி யூனிட்டாக வரைஞ்சிருக்கேன் சார். சரியா? என்ன நடக்கும் கவனிங்க. இங்கேருந்து ஒரு ஹைட்ரஜன், இங்கே ஒரு ஹைட்ரஜன் இருக்குல்ல, இந்த 2 ஹைட்ரஜன் இந்த ஆக்சிஜன் சேர்ந்து என்ன ஆகும் அப்படின்னா வாட்டர் மாலிகுலர் ரிமூவ் ஆகி இந்த CH2 இங்கே வந்துடும். சொல்கிற விஷயம் புரியுதா உங்களுக்கு? ஸோ இங்கே இருக்கக்கூடிய ஒரு ஹைட்ரஜன், இங்கே இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் இந்த ஃபார்முலாவோட ஆக்சிஜனை வாங்கிட்டு வாட்டர் மாலிகுலர் வெளியேறிட்டு இந்த CH2 யூனிட் உள்ளே வந்துடும். கிராஸ் லிங்கேஜ் நடக்கும். சரிங்களா? ரைட். இப்போ பாருங்கள், புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு எப்படின்னு. அப்போ எப்படி எழுத போகிறேன் பாருங்கள். நல்லா கவனிங்க தங்கங்களா. CH2 பாண்ட் ஆயிடுச்சா? இங்கே வந்தது எப்படின்னு தெரிஞ்சிச்சுல. இப்போ அதே மாதிரி தான் இங்கேயும் CH2 இங்கேயும் CH2 யூனிட் வந்துடும். இப்போ என்ன பண்ண போகிறீங்க, கீழே தான் அப்படியே எழுதிருங்க வேண்டியதான். புரிஞ்சா என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு? புரிஞ்சா? ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் ஒரு டைம் எழுதி பார்த்தீங்கன்னா என்ன ஆயிரும், உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். இந்த அதை ஜாயின் பண்ணிட்டேன் நான். அடுத்து அதே மாதிரி இங்கே போடுங்க. இங்கே ஒரு OH, இங்கே என்ன வரும் நமக்கு CH2 வந்துடும். ரைட்டா? அதே மாதிரி இங்கே ஒரு CH2 போட்டு இது ரிங் போட்டுருங்க. புரிஞ்சா? இது ஒரு ரிங் அப்படி போட்டுருங்க. இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் என்ன வருமா நமக்கு பேக்கலைட். உங்களுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க. பேக்கலைட்டை என்ன பண்ணிட்டீங்க, ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க. சொன்ன விஷயம் புரிஞ்சா? ஸோ பார்க்கறதுக்கு தான் இது பெருசாக இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் நீங்கள் எழுதி பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து இணைந்திருங்க மாணவ தங்கங்களா. நன்றி.